அதை முடிக்க தான் போனேன். நீங்க என்ன நினைச்சீங்க? உங்களோட சௌமியாவை வழி மறிச்சு திசை திருப்போன்னு பாத்தீங்களா? சௌமியாக்கு எது தப்பு எது சரின்ற விஷயம் ரொம்ப நல்லாவே தெரியும் கரீனா. அவளை யாரும் திசை திருப்ப முடியாது. நீங்க அப்புறமா பேசிக்கங்க. முதல்ல எதுக்காக சௌமியா வந்திருக்காளோ அத முதல்ல முடிப்போம். சௌமியா, நாங்க புது குரு அம்மாவுக்காக நாங்க தேர்தல் வச்சிருக்கோம். மல்லிகா அப்புறம் கரேனா 2 பேருக்கும் வாக்குகள் சரிசமமா இருக்கு. இப்ப உன்னோட ஒரு ஓட்டுனாலதான் குரு அம்மா யாரு? ஓடு சௌமியா, ஓடி போ. ஓடு சௌமியா, சீக்கிரமா போ. உங்கள யாருக்காவது தைரியம் இருந்தா என்ன தாண்டி சௌமியா கிட்ட போங்க. வாங்க. பாட்டி, என்னோட தப்புதான். சித்தப்பா கிட்ட நான் இப்படி பேசி இருக்க கூடாது. பரவாயில்லம்மா, எல்லாம் சரியாயிடும். நான் தான் சொல்றேன் சித்தப்பா, சுமதியும் என் தங்கச்சி மாதிரி தான். அவளுக்கு இந்த சம்பந்தம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நிஜமா. என் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இனிமே அப்படி செய்யாத. எங்கேயாவது போகணும்னு நினைச்சுனா என்கிட்ட எங்க போறேன்னு சொல்லிட்டு போ. எங்க போற, யார் கூட போற, இல்ல இப்படியேதான் பண்ணிக்கிட்டு இருப்பனா என் உயிர் ஒரேடியா ஒரு நாள் போயிடும். நீ எங்கேயும் போக முடியாது சௌமியா. அவளை பிடிச்சி ரூம்ல அடைச்சி வைங்க. சௌமியா, நான் சொல்றேன்ல, இங்க இருந்து போ. ஓடு சௌமியா, ஓடி போ. எப்படி சொல்றது? இன்னைக்கு மறுபடியும் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகாம தப்பிச்சிட்டேங்க. இதுக்கு உங்க காதல் தான் காரணம் போல இருக்கு. என்ன அடிக்கடி உங்ககிட்ட கூட்டிட்டு வந்துட்டே இருக்கு. சுமதி இங்க சந்தோஷமா தான் இருக்கா. அப்பா, நான் இங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். என்னைக்குமே இருப்பேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க. அப்புறம் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நீங்க எப்ப வந்தாலும் அத்தை மாமாவோட சம்மதியா வாங்க. என்னோட அப்பாவா இல்ல. இது என்னோட குடும்பம். இவங்கள நீங்க யாரை எதிர்த்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. இது என்னோட பண்பாடு சொல்லுது. எனக்கு எல்லாமே புரியுது. நீங்க 2 பேரும் உங்களோட சுயநலம், உங்களோட வாரிசுக்காக என் மகளை உங்க மகனுக்கு கட்டி வச்சிருக்கீங்க. ஆனா நான் என் மகளோட வாழ்க்கைய நாசமா போக விட மாட்டேன். நான் கோர்ட்டுக்கு போவேன். உங்க மேல கேஸ் போடுவேன். மகேந்தர், குரலை உயர்த்தி பேசாத. நீ அர்ஜுன் தாஸ் வீட்டுல நின்று பேசிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன்னு அடிச்சு பல்லைகள் எல்லாம் கட்டு. நீதான் என் வீட்டுல உன் பொண்ணை கட்டி கொடுத்திருக்க. நீ பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுல மரியாதையா தலை குனிஞ்சுதான் என் பேசணும். அதுவும் இந்த அர்ஜுன் தாஸ் எதிரில தலை நிமிர்ந்து குரலை உயர்த்தி பேசிட்டு இருக்க. நீ என்ன கோர்ட்டுக்கு தானே இழுக்க போற. பரவாயில்ல. எங்களை விடு. சௌமியா, பயப்படாத. இவங்களால உன்னை ஒன்னும் செய்ய முடியாது. நீ போ, நான் இருக்கேன்ல. அருண் கிட்ட போ. நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம். அந்த மல்லிகா ரொம்ப பயங்கரமானவ. அவ எதை வேணாலும் செய்வா. போ சௌமியா.
என்னங்க வாங்க வீட்டுக்கு போலாம். ஒரு வாங்க. நிமிஷம் ஒரு நிமிஷம். நீ எதுக்காக இவ்ளோ டென்ஷனா இருக்க? சௌமியா, நீ ஏன் இப்படி பயந்து போயிருக்க? இல்லங்க, பிரச்சனைலாம் எதுவும் இல்ல. ஆனா இப்ப நம்ம வீட்டுக்கு கிளம்பி ஆகணும். கிளம்புங்க ப்ளீஸ். சௌமியா, உண்மையை சொல்லு. கோவில்ல என்ன நடந்துச்சு? கரீனா குருவம்மா ஆனதுல இருந்து என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பி கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிறா. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க, நான் நல்லாதான் இருக்கேன். இங்க இங்க நீங்க எப்படி இருப்பீங்க? இதெல்லாம் சௌமியா, நான் தான் சொன்னேன்ல, நான் நல்லா இருப்பேன். நான் இதை விட பெரிய பெரிய கஷ்டங்கள்லாம் பார்த்துருக்கேன். நீங்க 2 பேரும் கவலைப்படாம இருங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்றதுனால நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நாங்க நம்புறோம். ஆனா ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா தயங்காம என்கிட்ட முதல்ல சொல்லுங்க. நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. எப்போ எது தேவைப்பட்டாலும் எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. சௌமியா, கிளம்பலாமா? கிளம்புறோம். இப்ப உடனே கிளம்பி ஆகணுமா? கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். இந்தா. என்னது இது? ஹனிமூன் டிக்கெட்ஸ். போ, நீ அருணும் வெளியில போயிட்டு வாங்க. நீங்க 2 பேரும் ஒருத்தர் மனசை விட்டு பேசுங்க. அப்பதான் நெருக்கம் அதிகமாகும். உங்க 2 பேருக்குள்ளேயும் சரி, எங்களுக்குள்ளேயும் சரி. என்னையும் அருணையும் நெருக்கமாக்குறதுக்காக தான் அக்காவை உங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அப்படின்னா அக்கா அங்க போனது விருப்பத்தினால இல்ல, கட்டாயத்தினால. போப்போ, எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியா வை. ஏன்னா நாளைக்கு ஃப்ளைட் சாயங்காலம் தான். என்னாச்சு சுமதி? சர்ப்ரைஸ் உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே. சர்ப்ரைஸ்க்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். எதிரில் உள்ளவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும் தான் சர்ப்ரைஸுங்கிற ஒன்னையே கொடுப்பாங்க. இப்போ நான் சர்ப்ரைஸ் ஆயிட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப நீங்க எனக்கு தேங்க்யூ சொல்லி ஆகணும். அத்தைக்கு இல்லை, எனக்கு. ஏன்னா நான் நானே இப்பதான் சாப்பிடலாம் டைனிங் டேபிளுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்குள்ள நீயும் வந்துடு. நீயும் வாப்பலாம். அப்படியா? அது சரி, நீ எதுக்கு இந்த நேரம்? பிரீத்தி, என் பொண்டாட்டி இன்னைக்கு ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு தெரியலையே. என்னமா விஷயம்? சரி, இந்த விஷயத்தை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்காம விட போறதே இல்ல. கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். என்னோட பிரீத்தி எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கா? சொல்லட்டுமா? சொல்லு. நான் ஒரு அருமையான பிளான் போட்டிருக்கேன். அதனால அருணும் சுமதியும் கண்டிப்பா நெருக்கமாயிடுவாங்க. 2 பேரும் ஹனிமூனுக்கு போக போறாங்க. அதுவும் அந்த திருநங்கை இல்லாமங்க. அம்மா தாயே, சிவராத்திரி அன்னைக்கு சிவனோட அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கணும். நம்ம வீட்டோட சந்தோஷம் திரும்ப வந்துடணுங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அருண் சௌமியாவை வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப சௌமியாவை காப்பாத்துறவங்க யாரும் இல்ல. எந்த வேலை இது வரைக்கும் மல்லிகாவால செய்ய முடியலையோ அதை ஒருவேளை உன்னால செய்ய முடிஞ்சா செஞ்சுக்கோ. எங்க இருந்து போனா தானே சுமதிக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பா இந்த வேலையை நாங்க முடிக்கிறோம். அதுவும் இன்னைக்கு ராத்திரியே. சரி, ஓகே, விடு. நீ அழுவாத. உனக்கு சாப்பாடு வேணாம் தானே? நீ இந்த பாலாச்சு குடி. அழுகிறது நிறுத்து. எனக்கு பால் வேணாம், எது வேணாம். எனக்கு அத்தை தான்